லாஸ்ட் சேலரி தான் என்னோட 26,000 ரூபா. யோசிச்சிங்கன்னா 1 இயர், அதாவது ஆனுவலோட இன்கம் சீரியஸ் சொல்லுவாங்க, அதோட இன்கம் பார்த்தா வெறும் 3 லட்சம் தான். ஆனால் ஒரு யூடியூப்பால் நான் ஒரு 3 மாதத்தில் 5 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன். நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். புரூஃபோட சார் உங்களுக்கு காட்டுவார். 2 சேனலுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம். ஒன்றில் வந்து 2,63,000 இது வரைக்கும் கொடுத்துருக்கு, இன்னொன்றில் 2,75,000 கொடுத்துருக்கு. என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி வந்து 1,50,000 லட்சம் ரூபா. நான் அதை கனவுல கூட வச்சது கிடையாது. என்னோட லைஃப்லேயே இதுதான் அதிகமான சேலரி. நான் வேலை பார்த்ததுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வாங்கின ஹையஸ்ட் சேலரி யூடியூப்பில் தான். அதோட ஃபுல் கிரெடிட் எல்லாமே ப்ரணோஸாக தான் வரும். மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு அமேசிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். திங்க் மோட்டிவேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல் இன்னைக்கு 21 லட்சம் வியூஸ் போயிருக்கு. எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க? வெறும் 5 மாசத்துல 2.25 லட்சம் ரூபாய். இந்த சேனல் மட்டும் இல்லைங்க, இது ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் ஆல்மோஸ்ட் 28 லட்சம் வியூஸ், 2,63,000 ரூபாய் அப்படின்ட்டு வந்திருக்கு. எகெயின் இது ஆல்மோஸ்ட் நியர்லி 5 months ப்ராப்பர் இன்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? என் பேர் செல்வகுமார். ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ், திங்க் மோட்டிவேஷன் தமிழ், இந்த 2 சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லி ஆகணும் உங்கள்கிட்ட. நான் கம்பெனி பேர் சொல்லலை, அந்த கம்பெனியில் நான் ஒரு மேனேஜர். ஓகேங்களா? என்னோட மந்த்லி சேலரி வந்து 26,000. அவ்வளோதான். இதுவே அவ்வளோதானான்னு நிறைய பேர் கேட்கலாம். இது கூட கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் நானும் அப்படி தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் க்ரோ ஹப் கம்யூனிட்டி மூலமாக உள்ளே வந்தேன். பிரணவனாவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இம்ப்ரெசிவ் இல்லை. பட் அவரோட ஃப்ரீ லைவ் கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா புதுசாக நம்ப ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஏன்னா லைவ் அட்டன் பண்ணது நான் மட்டும்தான். ஸோ நான் பேமெண்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் கூட சம்மதிக்கலை. ஏன் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரெஷர் எங்கள் வீட்டில். இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் காசு கட்டினதுக்கான பலன் இன்னை வரைக்கும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னோட சேலரி வந்து 26,000 நான் சொன்னேன். ஓகேங்களா? ஆனால் யூடியூப்பையே நான் ஒரு மெயின் இன்கம்மாக நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா பிரணவ் சாரை பார்க்குறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் யூடியூப்பில் தான் இருக்கேன். பட் ஆனால் யூடியூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நானும் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நாம் போடுறது, அது பெருசாக வியூஸ்லாம் போகாது. சம்டைம் பெருசாக நல்ல வியூஸ் போகும். ஆனால் நான் போட்டிருக்க கண்டென்ட் காப்பரேட்டாக இருக்கும், இல்லைனா வேறவங்கள்ட்ட கண்டென்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓன் கண்டென்ட்டாக இது வரை மேக் பண்ணதே இல்லை. ஒன்று. இப்போ ஏஐ மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பிரணவ் சார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் மூலமாக அதையே ஒரு வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஒர்க்கில் இருந்துக்கிட்டு தான் அந்த சேனல் ரெண்டையுமே ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் ஆகி பிக்கப் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒர்க்கை விட்டுட்டேன். இப்போ ஒர்க்கை ஃபுல்லாக விட்டுட்டு டோட்டலாகவே நாங்கள் யூடியூப்பராகவே ஆகிட்டேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பிரணவ் சாராக இருக்கட்டும், க்ரோ ஹப் கம்யூனிட்டி அப்படியே எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுச்சு. என்ன விஷயங்கள் நம்ம ஒரு யூடியூப்பில் உள்ளே போன உடனேயே யூடியூப் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப் அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே விஷயங்கள் எப்படி ஆட் பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செஞ்சால் வியூஸ் போகும், இன்ச்சு பை இன்ச்சாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவே பெரிய விஷயம். அதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஒரு கொரியர் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது என்னோட சேலரி 7,500 ரூபாய். டெலிவரி பாயாக இருந்து 7,500 சேலரியில். அதுக்கப்புறம் தான் அவங்க மூலமாக உள்ளே வந்து ஒரு டீம் லீடராக ஆனேன். டீம் லீடர்லேருந்து ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹப் இன்சார்ஜ் ஆனேன். ஹப் இன்சார்ஜோட லாஸ்ட் சேலரி தான் என்னோட 26,000 ரூபா. யோசிச்சிங்கன்னா 1 இயர், அதாவது ஆனுவலோட இன்கம் சீரியஸ் சொல்லுவாங்க, அதோட இன்கம் பார்த்தா வெறும் 3 லட்சம் தான். ஆனால் ஒரு யூடியூப்பால் நான் ஒரு 3 மாதத்தில் 5 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன். நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். புரூஃபோட சார் உங்களுக்கு காட்டுவார். 2 சேனலுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம். ஒன்றில் வந்து 2,63,000 இது வரைக்கும் கொடுத்துருக்கு, இன்னொன்றில் 2,75,000 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 5.5 lakhs. ஓகேங்களா? இது வெறும் 4 மாதத்துக்குள்ளே ஆயிருக்கு. இல்லை, என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி வந்து 1,50,000 லட்சம் ரூபா. நான் அதை கனவுல கூட வச்சது கிடையாது. என்னோட லைஃப்லேயே இதுதான் அதிகமான சேலரி. நான் வேலை பார்த்ததுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வாங்கின ஹையஸ்ட் சேலரி யூடியூப்பில் தான். அதோட ஃபுல் கிரெடிட் எல்லாமே ப்ரணோஸாக தான் வரும். அதனால் எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. யூடியூப்பை சாதாரணமாக யோசிக்காதீங்க. மீடியா பீப்புள் ஹையஸ்டாக சேலரி வாங்கலாம். அதனால் எல்லாருமே அதை ஒரு பெரிய ஒர்க்காக நினச்சி பாருங்கள். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் ஏன்னா தோணமாக ஒரு ஒர்க்கை பார்க்காம இன்னொரு வேலையில் இருந்துக்கிட்டு இதை சும்மா சைடாக பார்ப்போம் அப்படின்னு யோசிக்காது. எந்த விஷயமா இருந்தால் இதுன்னு கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளே வந்துட்டிங்கன்னா
அதை முழுசாக முடிச்சிடணும். எப்படி முழுசாக முடிச்சிடணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணதில் நான் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னொரு கம்பெனிக்காக நான் காலைல 4 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு இருந்துச்சு நான் போயிருக்கேன். ஆனால் நம்ம ஒர்க், இது நம்மளோட ஒர்க், நம்மளுக்காக ஏன் நம்மளோட 6 மணிக்கு இருந்துச்சு ஒரு வேலை பார்க்க முடியாது, 7 மணிக்கு இருந்துச்சு வேலை பார்க்க முடியாது, நைட்டு 10 மணிக்கு உட்காந்து ஏன் ஒர்க் பண்ண முடியாது? இப்போ நான் எங்கேயும் போகிறது, வீட்டில் தான் இருக்கேன். எல்லாரும் பார்க்குறாங்க நான் வீட்டில் இருக்கேன்னு தெரியும். ஆனால் வீட்டில் இருந்து நான் ஒர்க் பண்ணுறேன், சேலரி வாங்கிட்டு இருக்கேன். என்னோட அச்சீவ்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக அதில் வின் பண்ண முடியும். எல்லாருமே யூடியூப் ஜாயின் பண்ணுங்க. யூடியூப்ல பாசிவ் இன்கம் இல்லை, மேசிவ் இன்கமாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாரும் ஒர்க் பண்ண முடியும். பாய். ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி பாசிபிள்? வி ஹாவ் அ சிஸ்டம். நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். அட் த சேம் டைம் அந்த சிஸ்டத்தை நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு சேனல் ஆல்மோஸ்ட் நியர் டு 3 lakh அண்ட் அனதர் சேனல் ஆல்மோஸ்ட் நியர் டு 3 lakh. யூடியூப்ல மணி மேக் பண்ணுறது அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. பட் இந்த மாதிரி மந்த்லி 1 lakh மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய ப்ராப்பர் சிஸ்டம், அட் த சேம் டைம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டினுடைய அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி மந்த் லைவ் ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 150+ ரொம்ப ஸ்டஃப்ஃபுல்லான ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் 154 கிளாஸஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு நம்மளுடைய மென்டார்ஷிப்போட சேர்த்து வரும்பொழுது உங்களால் இந்த மாதிரி லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த செஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாய். கன்டினியூ பண்ணுங்கள். பாய். ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் செல்வகுமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் அண்ட் திங்க் மோட்டிவேஷன் தமிழ், இந்த 2 சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது பியூர் ஏஐ சேனல். ஓகேங்களா? இந்த வீடியோ ஏன் அப்படின்னா, என்னோட சேனலில் ஒரு ஏஐ வீடியோ நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்ற சொல்ல நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு வீடியோவுக்கு என்னென்ன தேவை? ஸ்கிரிப்ட் தேவை, ஆடியோ தேவை, விஷுவல் தேவை. ஓகேங்களா? இப்போ ஸ்கிரிப்டை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி இது 2யுமே நான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்து கொண்டு போய் 11 லேப்ஸ்லையோ கூகுள் ஸ்டுடியோலையோ போட்டு வாய்ஸ் எடுக்கிறாங்க. வாய்ஸ் எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க. இதில் உங்களோட ஹியூமன் வேல்யூ எங்கே இருக்குது? அப்போ நம்ம ஸ்கிரிப்ட்லேயும் சரி, விஷுவல்லையும் சரி, ஆடியோலையும் சரி, இந்த 3லையுமே உங்களோட ஹியூமன் வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் எப்படி ஹியூமன் வேல்யூ ஆட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஒரு தலைப்பை கொடுத்து சாட் ஜிபிட்ட போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கொடுத்துரும். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கிரிப்டை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு, நோட்ஸில் நீங்கள் மாற்றணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு வீடியோவோட கண்டென்ட் ஃபுல்லாக உங்கள் மைண்டில் இருக்கணும். ஏன்னா அது படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு வீடியோவில் என்ன விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை மாற்றி மாற்றி போட்டிருந்தா கூட நாம் அதை ரீரீட் பண்ண முடியும். நம்ம அதை மாற்றி நம்ம கரெக்டாக சென்டென்ஸாக எழுதலாம். அப்படி எழுதினாலே அது ஒரு ஹியூமன் வேல்யூ ஆடட் தான். அது மட்டும் இல்லை, உங்களை சொந்த கருத்து போடுங்க. இப்போ ஒரு பெண்ணை பற்றி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கூட உள்ளவங்க, என்ன ஆறுனாலும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரலாம். நீங்களாம் ஓனாக கூட நீங்களாம் 2 விஷயங்கள் ஆட் பண்ணலாம், சொல்லலாம். சாட் ஜிபிடி சொல்லாத 2 விஷயத்த நீங்கள் புதுசாக கூட ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் ஹியூமன் வேல்யூ. இப்போ ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம ஹியூமன் வேல்யூ ஆட் பண்ணுறோம் 1, அடுத்து ஆடியோவில் எப்படி ஆட் பண்ணுறோம் 2, அடுத்து விஷுவல் எப்படி ஆட் பண்ணுறோம், இந்த 3 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க போகலாம். சரி, இப்போ நாம் ஸ்கிரிப்ட் எடுக்க போகிறோம். ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி, ஜெமினி, இன்னும் நிறையா இருக்குது. இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 2 தான். ஆக்சுவலி நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜெமினி ஆப். ஜெமினியில் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நீங்கள் சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ எப்படி பழக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது நமக்கான ஸ்கிரிப்ட் தரும். ஓகேங்களா? நான் ஆரம்பத்துலேருந்து ஜெமினியை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஜெமினி பெட்டராக தருது. ஓகேங்களா? இப்போ என்னோட ஜெமினி ஆப்பு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என்னோட ஜெமினி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கேட்டிருக்கணும் எல்லாம் வரிசையாக இருக்கும். நான் இவ்வளவுக்கும் கேட்டிருக்கேன், ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ரீசெண்டாக இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நான் ஆக்சுவலி கேட்ட விஷயம் என்னன்னா, 30 வயதில் ஆண்கள் அமைதியாக அனுபவிக்கும் 7 வழிகள். ஓகேங்களா? இதுதான் நான் கேட்ட கொஸ்டின்.
7 வழி என்னன்றது அது வந்து வரிசை சொல்லியிருக்கும். 1 சுய போராட்டம் மற்றும் ஒப்பீடு, 2வது 3வது 4வது வரிசை 7மே கொடுத்துருச்சா? 7மே கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு வந்து நான் மேலே உள்ள விஷயத்த நான் எதுவும் பண்றதில்ல. அது கீழே இந்த வீடியோக்கான முன்னுரை எனக்கு எப்படி வேணும் அப்படின்றத நான் கேட்பேன். நான் எப்படி கேட்டுக்க மட்டும் பாருங்க. இந்த வீடியோக்கான முன்னுரையை நேச்சுரல் ஸ்போக்கன் ஸ்டைலில் 15 நிமிஷத்துக்கு போடு. முதலில் என்ன வீடியோ என்பதை சொல்லி அதில் இன்றைய கால ஆண்கள் படும் அன்றாட வாழ்வில் கடந்து செல்லக்கூடிய காதல், ஏமாற்றம் இது போன்ற சிலவற்றை உணர்ச்சி மிகுந்ததாகவும் நன்மைகள் பற்றியும் கூறி பிறகு ஒரு கதை சொல்லி பார்வையாளரை முழுவதும் பார்க்க வைக்கும் பயன்படுத்தி முன்னுரை போடு. ஓகேங்களா? மனதை தொடும் கேள்விகள் கேட்டு கமெண்ட் செய்ய வை. இந்த வீடியோ விவேகானந்தா வீடியோவாக மாற்று அப்படின்னு சொல்லிருப்போம். ஓகேங்களா? இதுதான் விஷயம். இது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது என்ன பண்ணணும், ஒரு 15 நிமிடம் ஒரு வீடியோ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னுரை தரும். முன்னுரை மட்டுமே நான் கேட்டது 5 நிமிஷம் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி ஏன் நான் அப்படி கேட்கறேன் அப்படின்னா, இதுல இருந்து நிறைய விஷயங்களை வெட்டி எடுத்துருவேன். தேவையான விஷயம் அது நிறைய சொல்லும், அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நமக்கு தேவையான விஷயம் மட்டும் வைப்பேன். அதுக்காக கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அது ஹூக் கொடுத்துருக்கு. வெளியில பார்க்கும்போது ரொம்ப கெத்தா அமைதியா எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற 30 வயது ஆண்கள் இருக்காங்களே, அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் அது அந்த சொல்லும் போதே பாருங்க ஒருத்தவங்களோட மனசு டச் பண்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இதை என்ன பண்ணுவேன்னா இதை ஃபுல்லாக காப்பி நோட் வச்சுக்குவேன். அடுத்து எனக்கு இந்த இதில் ஏதாவது சொன்ன கதையே சொல்லுது அப்படின்னா அகைன் கதையை மட்டும் வேற மாதிரி சொல்லுன்னு கேட்டோம்னா அதுவும் சொல்லும். இந்த 2. அடுத்தது ஒவ்வொரு 1 போட்டுச்சுல சுய அடையாள போராட்டம் மட்டும் ஒப்பீடு, அதை போட்டு அதை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொடு அப்படின்னு கேட்டால் அழகாக கொடுத்துரும். 3 நிமிஷத்துக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் கேட்டு வாங்கிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணணும்னா நோட்ஸ்ன்னு ஒன்று வச்சிருப்பேன். இங்க இருப்பாருங்க கீப் நோட்ஸ். இந்த கீப் நோட்ஸ் இது ஏன் யூஸ் பண்றேன்னா ஜிமெயில் ஐடியோட இது அக்சஸ் ஆகும். இது எந்த வேலை நம்ம யூஸ் ஆகும்னா, ஒரு வேலை இப்போ இந்த போன்ல யூஸ் பண்றோம், இன்னொரு போன்ல யூஸ் பண்றோம், லேப்டாப்ல யூஸ் பண்றோம், பிசில யூஸ் பண்றோம்னா இந்த 4லையுமே இந்த ஒரு இமெயில் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரிப்ட் 4லையுமே பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்றேன். இப்ப நான் ரீசெண்டா எடுத்து இங்க வச்சிருக்கேன் பாருங்க, 30 வயதில் ஆண்கள் அமைதியாக அனுபவிக்கும் 7 வழிகள். ஓகேங்களா? இதுதான் இப்போ இதுல அதுல பாத்தீங்கன்னா தெரியும் வணக்க நண்பான்ற விஷயமே அதுல இல்லை, பட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அது கொடுத்த மெத்தட் இது படிச்சா தெரியும், அது கொடுத்த மெத்தட்ல இருக்காது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழேருந்து எண்டு வரைக்கும் ஒன்னொன்னா வாசிச்சு ஒன்னொன்னே மாத்திருப்பேன். இதுல என்னோட வழிகள் இருக்குங்களா, நானும் ஆண் தானே, என்னோட வழியும் உள்ள போட்டிருப்பேன். இது இந்த மாதிரி இதுதான் இதுல நாம ஹியூமன் வேல்யூ ஆட் பண்றோம். 1 இதுவும் இங்க இருக்கிற இதுவும் இது 2வது பாயிண்ட். இது மொத்தம் 2 பேஜுக்கு நான் வச்சிருக்கேன். இப்படிதான் ஒரு ஸ்கிரிப்ட்ல நம்ம ஹியூமன் வேல்யூ ஆட் பண்றோம். இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஆடியோ மேக் பண்றது. ஹாய், இப்போ இந்த வீடியோவில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கூகுளுக்கு போயிடுறோம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். போட்டோடனே கீழே வரும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு போட்டே வரும். அதை கிளிக் பண்ணுங்க. உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பில்டிங் இருக்கும். உள்ளே போயிட்டோன்னா இப்படி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? இதில் போயிட்டு பிளே கிரவுண்டு இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பிளே கிரவுண்டு. இதில் போயிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஏஜென்சின்னு இருக்கும், பக்கத்தில் மாடல்ஸ் அப்படி மாற்றிக்கணும். மாற்றினீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீச் அண்ட் மியூசிக்னு இருக்கும் அது. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன செய்யுங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு ஜெமினி 3.1 ஃப்ளாஷ்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த பேஜ் வந்துடும். ஆனால் இதுலேயுமே இது எப்படி சொல்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெமினி 3.1 ஃப்ளாஷ்னு போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இப்படி காமிக்கும். இதில் ஃபியூச்சர்லாம் விட்டுங்க. அப்படியே கீழே உங்கள் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணுங்க. அது கீழே அப்படி போயிட்டே வச்சுங்களேன் 2.5 ஆப்ஷன் இருந்தால் 2.5 ப்ரோ ப்ரிவியூ டிடிஎஸ் இது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நமக்கான எல்லா செட்டப்பும் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம இதை போயிட்டு புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை புக் மார்க் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக, ஏன்னா நான் வச்சுருக்கேன் இந்த பாருங்க, இன்னும் வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே போகிறோம். அதாவது 3 ஆப்ஷன், த எனர்ஜெட்டிக் கோ போஸ்ட், இதுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வரிசை அதில் போட்டிருப்பாங்க.
இதில் வந்து ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம். ஒரு ஆண் வாய்ஸு, அடுத்து ஒரு பெண் வாய்ஸு, இல்லை மூணாவது ஆளாக ஒருத்தங்களோட வாய்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக நீங்கள் கொண்டு போகலாங்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு தேவை ஆக்சுவலி எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். எனக்கு இது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப நான் இது மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள எல்லா லெட்டரையுமே நம்ம அழிச்சிடலாம், வேண்டியது இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக வச்சுக்கோங்க. அடுத்ததுல இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இருக்குது, இதான் இருந்தது. இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி அங்கே போயிட்டு இதை போயிட்டு இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதை போய் வச்சிடறோம். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கரை மாற்றுறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு சரண் வாய்ஸ், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, சாணக்கியருக்கு இந்த சரண் வாய்ஸ் ஓகே இருக்கும் அப்படிங்கிறப்ப சிஹெச்ஏ இப்படி அடிச்சுன்னா கீழே வரும். ஓகே கொடுத்து வெளில வந்தான். அகெயின் மேலே பார்த்தீங்கன்னா மாடல் செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் இருக்கும். இதை வந்து நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டைம் இந்த எண்டுக்கு போவேன், அப்போ திரும்ப அகைன் இந்த எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன். இங்கே வைக்கும்போது அது ஆக்சுவலி 1ல் தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் ஒரு 9.5 சாரி 0.95 இது வைப்பேன். அப்படி இல்லாட்டினா 1.05 வைப்பேன். இதில் வச்சாலும் பெரிய மாற்றம் இல்லை. நான் இப்போதைக்கு 1.05 தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வச்சுட்டு ஓகே வெளில வந்துச்சு. இப்போ மாமியாரே அடக்குவது எப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அதோட என்னோட இன்ட்ரோ வந்து பெருசாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி போகிறீங்க இல்லை பார்த்துக்கங்க. கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் ஒரு 2500 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் போட்டு ஆடியோ மேக் பண்ணிங்கன்னா வாய்ஸ் கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் அதிகமான வார்த்தைகளை போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2.5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு ரொபோட்டிக் வாய்ஸ் வரும். ஸோ அதை நிப்பாட்டுறதுக்காக தான் லெவல் லேப்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். அதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கீழே காமிக்கும் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதில் நம்ம தேவையானதெல்லாம் அழிச்சிட்டு, அதாவது எக்ஸஸாருக்கெல்லாம் அழிச்சிட்டு ஒரு 2500 வார்த்தைகள், அதுக்கு முன்னாடி 2300 2000 இவ்வளோ வார்த்தைகள் மட்டும் நம்ம காப்பி பண்ணி கொண்டு போய் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் போய் பேஸ்ட் பண்ணி நம்ம ஆடியோ மேக் பண்ணலாம். மேக் பண்ணோன்னா கட்டாயமாக ஆடியோ கிளியராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி ரோபோட்டிக் வாய்ஸ் வராது. இதை போயிட்டு நீங்கள் ரன் பண்ணால் போதும். ரன் ஆகிட்டு ஆடியோ வரும் வெளில. நீங்கள் ஆடியோ வந்ததுக்கப்புறம் இங்கனையே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஏஐ வாய்ஸ் ரெடி. இப்போ நாம் மேக் பண்ண ஆடியோவில் ஹியூமன் வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக 2 ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆப் என்னன்னு சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற 2 ஆப் என்ன அப்படின்னா, சூப்பர் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன் ஒன்று. இன்னொன்று வந்து கோல்டன் வேவ், அதுவுமே ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதுவும் ஃப்ரீ தான். ஓகே, நான் இப்போ இந்த 2 ஆப்பையும் எப்படி யூஸ் பண்ணுறேன், எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கூகுள் ஏஐ ஸ்டுடியோலேருந்து நம்ம எடுக்கிறோம்ல அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள தான் அந்த ஒவ்வொரு ஆடியோவும் இருக்கும். ஆனால் நம்மளோட வீடியோ வந்து 1/2 மணி நேரம் இருக்கும், இல்லை 3/4 மணி நேரமாக இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இப்போ பிட்டுப்பிட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றுக்கும் நான் போயிட்டு நாய்ஸ் ரிலேஷன் பண்ணுறது, ஒன்றுக்கும் எல்லாத்தையும் பண்ணோம்னா ரொம்ப வேலை இழுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சூப்பர் சவுண்டை வச்சு அந்த எல்லா ஆடியோவையும் ஒரே ஆடியோவாக மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, கோல்டன் வேவ், அதில் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த மெர்ஜ் பண்ண அந்த ஆடியோவை எடுத்து அதில் போட்டு அதில் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுவேன், ஈக்குவலைசர் ஏற்றுவேன். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கோ தரதுலேருந்து ஒரு என்னென்ன பண்ணணுமோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அந்த ஆப்பை வேணால் என் ஃபோனில் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டுறேன். நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு என்ன மாதிரி சூட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சூப்பர் சவுண்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆடு வரும், சூப்பர் சவுண்டு ப்ரோ வெர்ஷன் வரும். அதை நீங்கள் இன்ட்டு கொடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இது கொடுத்தீங்கன்னா இங்கேயும் கேன்சல் இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் பண்ணால் இதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். எடிட் ஆடியோ, ட்ரிம் ஆடியோ, மெர்ஜ் ஆடியோ, ஸ்ப்ளிட் பண்ணுறது, ரிவோ பண்ணுறது, நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே ஃப்ரீ. இதில் ஒன்று மட்டும் தான் ப்ரோ வெர்ஷனு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அது வரைக்கும் காசு கட்டுறது கிடையாது. ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதை வச்சு யூஸ் பண்ணுறது என்னென்னா மெர்ஜ் ஆடியோ. இந்த மெர்ஜ் ஆடியோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்ம அங்கேருந்து நம்ம எடுத்த எல்லா ஆடியோவும் இதில் வரிசையாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வரிசையாக இல்லாட்டினாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் ஷார்ட் பண்ணி நேம் வாய்ஸு, டேட் வாய்ஸு இப்படி வச்சு
நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் போயிட்டு இப்போ நம்ம இதில் நாங்கள் அங்கே சேவ் பண்ணும்போதே 1 2 3 வரிசையாக போட்டிருப்பேன். அப்போ நீங்கள் இதில் வரிசையாக சேவ் இப்போ பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அந்த 6மே மெர்ஜ் ஆகி ஒரே ஒரு ஆடியோ வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே போய் நீங்கள் கூட ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். வணக்கம் சகோதர சகோதரிகளே. ஓகேங்களா? இப்போ மேலே சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்தது கோல்டன் வேவ். இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆடியோ நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன்ல, அது வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கு. நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி அதை ஆடியோ எடுத்து யூஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அங்கே சூப்பர் சவுண்ட் மூலமாக நான் எடுத்துக்கணும் ஆடியோ, அதை போயிட்டு இம்போர்ட் பண்ணணும். இல்லை மேலே இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி பண்ணியிருக்கனால இப்படி காட்டுது. நான் பண்ணாதன்னா டேரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதிலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்டில் போயிட்டு இதில் எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன தேவையில்லையோ அது எல்லாத்தையும் ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணி உங்கள் சேனலுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. ஓகேங்களா? இதான் விஷயம். இந்த 2 ஆப்பும் நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஹியூமன் வேல்யூ இதில் ஆட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 ஆப்பும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, எனக்கு ஈஸியாக கிடைக்கல. இந்த 2 ஆப் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு 50 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நாம் ஸ்கிரிப்டை எடுத்துட்டோம், ஆடியோவும் மேக் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் வீடியோ மேக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. சரி, அடுத்தது வீடியோ மேக் பண்ணுறது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆப் வச்சுருக்கீங்க. பட் நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னா இன்ஷாட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அதோட ஏன் அது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரோவர்ஷனே காசு கம்மி தான். ஒரு வருஷத்துக்கு 750 ரூபா தான் நான் கட்டும்போது. இப்போ கூட 100 ரூபா ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இன்ஷாட் ஓப்பன் பண்ணலாம். என்னோட இன்ஷாட் பேஜ் இது தான். இப்போ இதில் நான் ஆல்ரெடி பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே இதில் காமிக்க ஒன்றா காமிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது முன்னாடி வந்து இமேஜோட ஸ்லைட் ஷோ தான் ஆரம்பத்தில் பண்ணது. இமேஜ் மட்டும் வச்சுட்டு ஸ்லைட் ஷோ மாதிரி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டுருக்கும், பேக்ரவுண்டில் வாய்ஸ் போயிட்டுருக்கும். இதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணாலே அது ஹியூமன் வேல்யூ இல்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜை ஆட் பண்ணுங்கள், ஸ்டாக் ஃபுட்டேஜை ஆட் பண்ணுங்கள். இன்னும் உங்களால் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர முடியுமோ உள்ளே கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் கொண்டு வாங்க, எஃபெக்ட்டுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது ஆட் பண்ணால் அது வந்து ஹியூமன் வேல்யூ ஆட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி இது வந்து நம்ம இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நியூவில் போகிறோமா, நியூவில் போன உடனே இமேஜ் தான் கீழே கிடக்கு. நியூவில் போன உடனே ஒரு 2 இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது நான் பார்த்தேன் சும்மா ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணி வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி வரிசையாக ஒரு 4 இமேஜ் இருக்குது. இதுமா ஓட விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி அடுத்ததையும் ஜூம் பண்ணி கொண்டு வரலாம். இதே மாதிரி அடுத்ததையும் ஜூம் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து இமேஜை வச்சு நான் ஸ்லைட் ஷோ பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் வீடியோ ஸ்டாக் ஃபுட்டேஜ் இருக்குங்களா, 5 செகண்ட் 6 செகண்ட் 10 செகண்டு இந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ் இருக்கும். அது பின்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். மாதிரி வெப்சைட் அதில் போய் தேடி நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி இதில் போய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஸ்லைட் ஷோ பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப இல்லை, இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி, கீழே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை டச் பண்ணணும். ஓகேங்களா? இதை பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ அங்கே டச் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்குது. இப்போ அடுத்து இதோட எண்டை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ எங்கிட்டு மூவ் பண்ணுறீங்களோ அது வரையும் மூவ் ஆகும். இப்போ என்ன பாருங்கள், இல்லை இப்போ அவ்வளோதான். இப்போ இங்கேயும் தள்ளோம்னா இங்கேருந்து அந்த எண்டு போகிற வரைக்கும் இந்த இது மூவ் ஆகுது. இப்போ அடுத்தது எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதையுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போ இதை வந்து கீழே இங்கே வச்சுட்டு இப்போ ஒரு ப்ளஸ் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். அதோட இந்த எண்டு பாயிண்டில் வச்சு கீழே வரை கொண்டு போனீங்கன்னா அதுவும் கீழே வரையும் வரும். அவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா இமேஜையும் ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணுங்கள். ஈவன் இதுக்கிடையில் இந்த டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு இதில் நீங்கள் என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் ஆக்சுவலி இது யூஸ் பண்ணுவேன். ஒன்று முடிஞ்சோன்னா அப்படி உள்ளே போகிற மாதிரி யூஸ் பண்ணுவேன். இல்லை டிக் கொடுத்து ஆல் கொடுத்தேன்னா இந்த 2 மட்டும் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இவ்வளோ தாங்க. இதுதான் ஸ்லைட் ஷோ பண்ணுறது.
இதில் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை, என்னென்ன யூஸ் பண்ணலான்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள், ஸ்டிக்கரை ஆட் பண்ணுங்கள், ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுங்கள், ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுங்கள், எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் மேக்ஸிமம் எல்லாரும் தர்ற எஃபெக்ட் என்னென்னா, இதிலே உள்ளே போனால் செலப்ரேட் அதில் போனீங்கன்னா இந்த இதுதான் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸ்னோ அண்ட் ஸ்டார்ஸ். இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதுவே நல்லா பெட்டராக இருக்கும். இங்கேனா இப்போ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ இங்கனே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஆடியோ இதில் போயிட்டு பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோல இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ ஆட் வணக்கம் பண்ணிங்கன்னா நண்பர்களே வந்துடல. நம்ம இப்போ எங்கன்னா வணக்கம் நண்பர்கள் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ண நினைக்கிங்களா, தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். வணக்கம்னு போட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அதில் என்ன கலர்ஸ் மாற்றணும், பார்டர் வைக்கணும், ஷேடோ வைக்கணும், இதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இது எல்லாமே ப்ரோவர்ஷனுக்குள்ளது. மேபி இதில் 1-2 வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம், அனிமேஷன் மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இதில் சிம்பிளாக நம்ம வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோல அடுத்தடுத்து என்னென்ன டெக்ஸ்ட் தரணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஓகே கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போந்துச்சு. இவ்வளோதான் இன்ஷாட்டில் உள்ள வீடியோ. இதுக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்றே யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். இந்த இதிலேயே சொல்ல போனால் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ள ஒன்று ஸ்டிக்கருக்குள்ளே உள்ளே போனால் அவ்வளோ விஷயம் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்குள்ள உள்ளே போனால் நிறைய விஷயம் இருக்குது, எஃபெக்டில் உள்ளே போனால், ஃபில்டரில் உள்ளே போனால் எல்லாமே இருக்குது. இதனா உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் இன்ஷாட் மட்டும் தனியாக ஒரு வீடியோ நான் அனுப்புகிறேன். ஓகே, பாய்.